எஸ்கே ஃபேன்ஸுக்கு பயங்கரமான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். என்னடான்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே 25லேருந்து டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவியோட நேம் என்னடான்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி அப்படின்னு தான் மூவியோட டைட்டில். ஸோ இந்த நேம் ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா 1952 நம்ம சிவாஜி கணேசன் ஆக்டிங் வந்த மூவி பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி தான். ஸோ அதே மாதிரி இந்த மூவியுமே பார்த்தீங்கன்னா விண்டேஜ் ஃபீலில் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மூவியோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதா கங்கோரா. ஸோ இவங்களை ஆல்ரெடி நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ சூரிய ரிப்போர்ட்டர் மூவியும் இவங்க தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த மூவியாக பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்றத இந்த டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து தெரிஞ்சது. ஸோ கொடுத்துருக்க கேஸ்டிங்ஸை பற்றி சொல்லி ஆகணும். பயங்கரமான ஒரு கேஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் கூட வந்து பார்த்தோம்னா நம்ம ஜெயம் ரவி இல்லை நம்ம ரவி மோகன் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அதரவா நடிச்சிருக்காங்க. ஸ்ரீலீலா, அதுக்கப்புறமா தேவ் ராம்நாத், இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டாப் ஹீரோஸ் ஹீரோயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. ஸோ பயங்கரமாக வந்து இருக்க போகுது அப்படின்றது இதுலேருந்தே வந்து தெரியுது. ஸோ கூட வந்து பார்த்தோன்னா நம்ம ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்கல் வேறு சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டீசரில் பார்க்கும்போதே தெரியுது எஸ்கே பயங்கரமாக நடிச்சிருக்காருப்பா இந்த மூவியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்கேவோட 25th மூவிக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் டீசர் பார்த்துட்டீங்க அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.